சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மாகாண சபைகள் தேர்தல் சகல கட்சிகளும் ஒருமித்து முடிவெடுக்க வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தியினரிடம் இந்திய தூதுவர் வலியுறுத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பில் சகல அரசியல் கட்சிகளும் ஒருமித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தம்மை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரிடம் வலியுறுத்தியுள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரியாலை மனித புதைகுழி அகழ்விற்கான பாதீடு நீதிமன்றில் சமர்ப்பிப்பு. அரியாலை சித்துபாத்தி மனித புதைகுழி அகழ்விற்கான பாதீடு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம் இது தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே சட்ட மருத்துவ அதிகாரி பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார். பாதீட்டை ஏற்ற நீதிமன்றம் முன்னேற்ற அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்வரும் அக்டோபர் 1 வழக்கை தவணையிட்டது. பாதீட்டிற்கான அனுமதி கிடைக்க பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் 21 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்று சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார் என்பது இந்த செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தின் போக்குவரத்து நேற்று ஒருங்கிணைப்பு கூட்டம் என்றொரு செய்தி. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் போக்குவரத்தை வலுப்படுத்தி மக்களுக்கு இலகுவான நவீனத்தை உள்ளடக்கிய போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அரசு அதிபர் பிரதீபன் ஒழுங்கமைப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களிலும் போக்குவரத்து தொடர்பில் நிலவும் சவால்கள், சீரமைப்புகள் தொடர்பில் ஆராயப்பட்டன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அனுரவின் ஆட்சி காலத்தில் இன மதவாதங்கள் ஒழிப்பு அமைச்சர் நலிந்த சொல்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் ஏற்கனவே இருந்த இனவாதம், மதவாதம் ஒழிக்கப்பட்டுள்ளன. முஸ்லிம், சிங்களம், தமிழ் என்ற பேதமின்றி அனைவரும் ஜனநாயக வழியில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்று சுகாதாரம் மற்றும் தபால் துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் இனவாதம், மதவாதம் தொடர்பான செயல்பாடுகளை எந்த ஒரு நபருக்கும் இடமளிக்கப் போவதில்லை, அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. திருமலை கடலில் நிலநடுக்கம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. திருகோணமலை கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் 4:06 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. 3.9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் திருகோணமலையில் இருந்து வடகிழக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஹகனதராவ, ஹக்மான, பல்லே, ஹலை மற்றும் புத்தங்கல ஆகிய பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள நிலநடுக்க கண்காணிப்பு நிலையங்களிலும் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான முற்பக்க செய்திகளுக்குள் 240 கிலோ கஞ்சா கிளிநொச்சியில் கைப்பற்றப்பட்டது. கிளிநொச்சியில் 240 கிலோ கேரளா கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தர்மபுரம் கல்லாறு பகுதியிலேயே இந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது. வீடு ஒன்றின் மலசலக்கூட குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவல் தர்மபுரம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனையிலேயே இந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது. எனினும் இதனுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மோட்டார் சைக்கிள்களே அதிக விபத்திற்கு காரணம் யாழ் உதவி போலீஸ் அத்தியட்சர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் விபத்துகளில் அதிகமானவை மோட்டார் சைக்கிள்களாலேயே ஏற்படுகின்றன. குறிப்பாக எப்சட் மோட்டார் சைக்கிளை அதிக வேகமாக செலுத்தியதாலேயே ஏற்பட்டுள்ளன. இவ்வாறு யாழ் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மின்சார சபை ஊழியர்கள் வீதியை மறித்து போராட்டம். மின்சார சபையை 4 நிறுவனங்களாக பிரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினமும் இலங்கை மின்சார சபை பிரதான பணிமனை முன்பாக கொட்டும் மழையிலும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியை மறித்து நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தால் காலி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த அரசின் காலத்திலேயே வடக்கு எழுச்சி பெற்று மிளிரும். வடக்கு மாகாணம் விரைவில் எழுச்சி பெற்ற மாகாணமாக மிளிரும். அந்த அரசாங்கத்தின் காலத்தில்
நிச்சயம் இது நடக்கும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். காரைநகர் சீனோர் படகு தளத்தில் புனரமைப்பு ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்ற ஒரு செய்தி. மன்னார் காற்றாலை விவகாரம் கொழும்பில் இன்று போராட்டம். மன்னாரில் இடம்பெறும் காற்றாலை மின்திட்ட கனியமணல் அகழ்வு என்பவற்றிற்கு எதிராக இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் போராட்டம் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி செயலகம் முன்பாக 2 மணியளவில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் மன்னார் பிரஜைகள் குழு அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ரோபோ சங்கர் காலமானார். தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலக்குறைவால் நேற்று வியாழக்கிழமை காலமானார். விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன் என பல முன்னணி நடிகர்களுடன் அவர் இணைந்து நடித்திருந்தார். சென்னையில் படப்பிடிப்பில் இருந்த அவர் நேற்று முன்தினம் திடீரென மயங்கி விழுந்தார். இதைத் தொடர்ந்து அவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் காலமானார். அவரின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவை ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் நினைவேந்தலை கௌரவமாக நடாத்த முயற்சி செய்யுங்கள், மூத்த போராளி மனோகரன் வேண்டுகோள் என்றொரு செய்தி. எதிர்வரும் காலங்களிலாவது திலீபனின் நினைவேந்தலை கௌரவமாக நடாத்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் முன்வர வேண்டும் என்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த போராளியான ஃபசீர் ஹாக்கா என்று அறியப்பட்ட மனோகரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக தியாகதீபம் திலீபனின் 4ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அவரின் நினைவிடத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது என்று தொடர்பான புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தியாகதீபம் திலீபனுக்கு வவுனியாவில் அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்க கோரி போராட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. வவுனியா கோயில் புளியங்குளம் முத்தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ச்சியாக நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு பெற்றோர்கள் நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 7 இந்திய மீனவர்களுக்கும் செப்டம்பர் 24 வரை விளக்கமறியல் என்ற செய்தி ஒன்று காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இந்தியாவின் அதிருப்தியின் உச்சம் என்றொரு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் தலையங்கம் காணப்படுகிறது. இந்தியா மீண்டும் அதன் நீண்டகால நிலைப்பாடான அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இதனை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இருக்கிறது. இந்தியாவின் நிலைப்பாடு புதிதல்ல. இந்தியா இதனை மனித உரிமைகள் பேரவையில் வலியுறுத்துவதும் புதிதல்ல. இதனை ஒரு வகையில் சடங்கு போன்றே இந்தியா நிறைவேற்றி வருகிறது. தொடர்ந்தும் இந்தியா இதனை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவ்வாறான வலியுறுத்தலால் என்ன நடக்கும் என்று கேட்டால் அதற்கான பதில் சிக்கலானது. ஏனெனில் தமிழ் தரப்பு சரியாகவும் நேர்த்தியாகவும் செயல்படாது விட்டால் இது ஒரு தொடர்கதையாகும் அப்படி என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மூளாயில் கண் பரிசோதனை, இலவச மூக்கு கண்ணாடி வழங்கலும். தந்தை செல்வா நற்பணி மன்றத்தினால் மூளாய் வேரம் பகுதியில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கலும் அறநெறி பாடசாலை ஆரம்பம் நிகழ்வும் இடம்பெற உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. புகைப்படம் தாங்கிய செய்தியாக வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும், மந்திரிமனையை பார்வையிட்ட ஸ்ரீதரன் எம்பி என்ற ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மணல் அகழ்வு வாழ்வட்டிற்கு நிச்சயம் முடிவு கட்டுவோம், அமைச்சர் சந்திரசேகர் உறுதி என்ற ஒரு செய்தியும், அரசு சேவையை டிஜிட்டல் மயப்படுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு ஜனாதிபதி அனுரகுமார கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, திருமலை மாவட்ட செயலகம் முன் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், குச்சவெளியில் 87 குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கல் என்ற செய்தியும் இங்கு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா அம்பாறைக்கு பயணம். அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச செயலகங்களில் மகளிர் செயற்பாட்டு உறுப்பினர்களுக்கான ஒன்று கூடலில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் முதல் தடவையாக கலந்து சிறப்பித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் முஸ்லிம் சமூகம் எதிர்காலத்தில் இணைந்துதான் செயல்பட வேண்டும், சுமந்திரன் சொல்கிறார் என்றொரு செய்தி. ஐஸ் போதை மற்றும் கஞ்சா வைத்திருந்த 3 பேர்
போலீசாரால் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திக்குள் இவ்வாண்டு முதல் 7 மாதங்களில் 300 கொலை சம்பவங்கள் பதிவு, மக்களின் பாதுகாப்பு கடும் அச்சுறுத்தலில். போலீஸ் தரவுகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 300 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், வீதி விபத்துகள் மட்டுமல்லாது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசுரிமை அறவிடுவதில் தவறான நடைமுறைகள் அரசாங்கத்திற்கு பெரும் நிதி இழப்பு என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துங்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா. மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவாக நடாத்துமாறு அனூர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்தார் என்ற செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாமனிதர் துரைராஜாவுக்கு திருநெல்வேலியில் உருவச்சிலை, நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மாமனிதர் துரைராஜாவின் உருவச்சிலையினை திருநெல்வேலி சந்தியில் நிறுவுவதற்கு நல்லூர் பிரதேச சபை ஏகமனமாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மாமனிதர் பேராசிரியர் துரைராஜாவிற்கு சிலை ஒன்றினை அமைப்பதற்கு இடம் ஒன்றினை ஒதுக்குவது தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை நல்லூர் பிரதேச சபையில் மாதாண்ட கூட்டத்தில் தவிசாளர் மயூரனால் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் திருநெல்வேலி சந்தியில் நல்லூர் பிரதேச சபையினால் அமைக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் அல்லது யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவப்படத்துக்கு முன்னால் உள்ள நடைபாதைக்கு அருகில் இச்சிலையினை நிறுவலாம் எனவும் இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வைத்தியர் மீது தாக்குதல், உரும்புராயில் 2 கைது, செம்மணி அகழ்வுக்கான பாதீடு சமர்ப்பிப்பு, செம்மணி அகழ்வு பணிகளுக்கான 3ஆம் கட்ட அகழ்வு பணி பாதீடு நேற்று வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சமர்ப்பித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், அக்டோபர் 21ஆம் திகதி செம்மணியில் மீண்டும் அகழ்வு பணியா என்ற கேள்விக்குறியோடும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. ஒரே கையெழுத்தில் தீர்ப்பதாக கூறப்பட்ட பிரச்சனைகள் கிடப்பில், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. ஒரே கையெழுத்து மூலம் மக்களின் பிரச்சனையை தீர்ப்போம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கத்தால் 1 வருடம் கடந்தும் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ற செய்தியோடும், தியாகதீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் நல்லூரில் நாளை திறப்பு. தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எடுத்தியம்பும் ஆவண காட்சியகம் நாளை சனிக்கிழமை நல்லூரில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. பார்த்தீபன் திலீபனாக, திலீபன் தியாகதீபமாக எனும் தொனிப்பருடன் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயம் முன்பாக இந்த ஆவண காட்சியகம் திறக்கப்படவிருக்கிறது என்ற செய்தியும், கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்பு ஆரம்பம் என்ற கட்டுமிடப்பட்ட செய்தியும், சங்குப்பட்டியில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பும், மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை, யாழில் இளைஞன் கைது, வாளொன்று மீட்பு. யாழ்ப்பாணத்தில் மாணவர்களை இலக்கு வைத்தும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இளைஞனின் வீட்டை போலீசார் சுற்றி வளைத்து தேடுதல் நடாத்திய போதும் 20 போதை மாத்திரைகள், 12 கிராம் 370 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 61 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் கூறிய வாளொன்றையும் போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இளைஞனை கைது செய்த போலீசார் வல்வேட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும், மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவிப்பு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன என்ற செய்தி. வீதிகளின் சிறு திருத்தங்களுக்கு 7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, வீதி அபிவிருத்தி அதிகார சபை. யாழ்ப்பாண மாவட்டத்துக்குட்பட்ட வீதிகளின் சிறு திருத்தங்களுக்கு 7 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து தொடர்பான யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டும் யாழ் மாவட்ட வீதி அபிவிருத்தி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் உள்ள வீதிகளுக்கான சிறு திருத்தங்களுக்கு 7 மில்லியன் நிதி அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த நிதியில் அடையாளப்படுத்தப்பட்ட வீதிகளை திருத்த வீதி அபிவிருத்தி வீதி அதிகார சபை விரைந்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தி. பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்துக்கான தடை உத்தரவில் திருத்தம் என்ற செய்தியோடும் தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சேவை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள்
ஆசிய கிண்ண தொடரில் நீடிக்கிறது பாகிஸ்தான். மீண்டும் இந்தியாவுடன் பல பரீட்சை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் சூப்பர் 4 சுற்றில் இந்தியாவை மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் எதிர்கொள்ள உள்ளது என்ற செய்தியும், தேசிய பளுதூக்கல் போட்டியில் கோப்பாய் சரவண பவானந்தா மாணவனுக்கு வெண்கலம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுங்கள், வவுனியாவில் பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு. வவுனியா வடக்கில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், தியாகதீபம் திலீபனின் 4ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவப்படத்திற்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், காசாவில் இஸ்ரேல் வரியாட்டம் 65,000 கடந்த பலி எண்ணிக்கை, 90% மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கி படை 150க்கும் மேற்பட்ட முறை காசா நகரை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தி. மனிதனை கடிக்கும் நாய்களுக்கு இந்தியாவில் ஆயுள் தண்டனையாம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், நாள்பட்ட சிறுநீரக நோயால் உயிரிழப்போர் அதிகரிப்பு என்ற செய்தி. யாழில் டங்கு பரவும் சூழல், வீட்டு உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டம் என்ற செய்தியும். வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக, தமிழ் அரசியல் தரப்புகளின் அணுகுமுறை மாற வேண்டும், விமர்சனம் என்பது திறனாய்வு என பொருள்படும், திறத்தை ஆய்வு செய்வதுதான் விமர்சனம் என்பது இப்போது புரிதற்குரியது. இருந்தும் நம்மில் பலர் விழுந்த பாட்டில் குறிசூடுவதை விமர்சனம் என கருதி செயற்படுகின்றனர். இத்தகைய செயற்பாடுகள் தர்மத்துக்கு ஒவ்வாதவை. எப்போது நாம் செய்கின்ற காரியங்களுக்கும் எதிர்விளைவு உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடலாகாது. அவ்வாறாயின் நாம் எதை செய்தாலும் அதன் நடுநிலைத்தன்மை பற்றி பல தடவைகள் ஆராய வேண்டும். இப்போதெல்லாம் முகநூல்களில் கடும் விமர்சனங்கள் ஆற்றப்படுகின்றன. இந்த விமர்சனங்களின் பயன்பாடுகள் என்ன என்பதை பார்க்கும் போதும் எங்கள் வருங்கால சந்ததிக்கு அதர்மத்தை கற்றுக் கொடுக்கின்றோமோ என்ற ஏக்கம் எழவே செய்கின்றது. எனவே யார் எதை செய்தாலும் அதற்குள் தர்மமும் நீதியும் இருக்கட்டும் என்பது மட்டுமே நம் தாழ்மையான ஒரு கருத்து. இது ஒருபுறம் இருக்க, தமிழ் அரசியல் தரப்பினர் தங்களின் அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இருந்தும் இதனை செய்வதற்கு நம்மவர்கள் தயாரில்லை. இதுதான் எங்களின் துன்பத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது. உண்மை, ஒரு காலத்தில் பேரினவாத ஆட்சியாளர்கள் நம் இனத்துக்கு செய்த கொடுமைகள் ஏராளம். அன்றைய ஆட்சியாளர்களின் நிட்டூரத்தனத்தால் இன்று வரை கண்ணீரும் கம்பளையுமாக நம் உறவுகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை பௌத்த சிங்கள நாடு என்பதை நிலைநிறுத்துவதற்காக தமிழின் அழிப்பு செய்த ஆட்சியாளர்கள் இன்று நடுத்தெருவில் நிற்கின்றனர். அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியதும் சர்வதேசமோ அன்றி தமிழ் அரசியல் தரப்புகளோ அல்ல, மாறாக சிங்கள மக்கள் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், அனுரகுமார திசாநாயக்காவை ஜனாதிபதியாக்கிய சிங்கள மக்கள் தொடர்ந்து பொது தேர்தலில் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் அனுர தலைமையிலான அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அதன் விளைவாக முன்னாள் ஜனாதிபதிகள் மாளிகையிலிருந்து வெளியேறினார்கள். தமிழ் மக்களை கொன்று குவித்து வெற்றி விழா கொண்டாடிய நாயகர்கள் இப்போது மக்களால் அடித்து துரத்தப்படுவதை நாம் கண்முன்னே காண்கின்றோம். இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் போது அத்தகைய சூழ்நிலைகள் எமக்கு சாதகமாக்கி தமிழ் மக்களுக்கு சார்பாக குரல் கொடுக்கக்கூடிய சிங்கள மக்களை எங்களுக்கான பலமிக்க சக்தியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதை விடுத்து எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்று வழிக்கிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பதையும் இழக்க வேண்டி வரும். இதற்கு மேலாக முன்னாள் ஜனாதிபதிகள் எங்கனம் கேவலப்படுகின்றார்களோ அதை விட மோசமான நிலையையும் சந்திக்க வேண்டி வரும். கவனம் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள், வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுப்போம், மந்திரிமனையை பார்வையிட்ட பின் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிக்கும். நிலாவரை கிணற்றை வலி கிழக்கு பிரதேச சபையின் பொறுப்பில் கொண்டுவர தீர்மானம். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வினைத்திறனாக செயற்பட வேண்டும், யாழில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அக்டோபர் 21ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு உத்தேச திகதி நீதிமன்றில் தெரிவிப்பு, விரிவான பட்ஜெட்டும் சமர்ப்பிக்கப்படும். அரியாலை செம்மணி மனித புதைகுழி மீதான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிக்க ஏதுவாக இருக்கும் என்று நீதிமன்றத்தில் உத்தேச திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், திருகோணமலையில் நேற்று நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கையா என்ற தலைப்பில் ஒரு செய்தி. சங்குப்பட்டி பாலத்தில் கோரம், டிப்பர் மோதி இளைஞர் பலி என்றொரு செய்தி. யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்தில் டிப்பர் மோதியதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி மகிழங்கேணி பகுதியைச் சேர்ந்த ஹமலதாஸ் அஜேந்திரா என்ற இளைஞரே உயிரிழந்தவர் ஆவார்.
தூண்டில் மூலம் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளை அந்த இளைஞரை டிப்பர் மோதியுள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் காற்றாலைக்கு எதிராக இன்று பெரும் போராட்டம் ஜனாதிபதி செயலகம் முன்பாக இடம்பெறும் என்றொரு செய்தி. தீவக வீதி அபிவிருத்திக்கு ரூபாய் 250 மில்லியன் ஒதுக்கீடு அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்ற செய்தியும், காரை நகர் சீனோர் படகு தளத்தில் புனரமைப்பு பணி ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மாவட்டங்கள் தோறும் பிரச்சனைகளுக்குரிய விடயங்களுக்கு விசேட ஒருங்கிணைப்பு குழு என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் மந்திரிமனையை பாதுகாக்க நடவடிக்கை தொல்லியல் திணைக்களம் ஏற்பாடு என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுறதானே எங்களோட பழக்கம் கண்டியலோ என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடாத்துவோம், பிரதமர் ஹரணி உறுதி என்றொரு செய்தி. யாழ் பண்ணை மீன் சந்தை மாநகர சபை பாரமுகம் இளங்குமரன் எம்பி சுட்டிக்காட்டு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு முதல் அனைத்தும் டிஜிட்டல், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தி. சிறுமி துஷ்பிரயோகம் 7 வருட கடூழிய சிறை என்றொரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பாடசாலைகளில் நவராத்திரி விழா ஆளுமைகளை வெளிக்கொணரும் அகில இலங்கை இந்து மாமன்றம் தெரிவிப்பு. அடுத்த வாரம் முதல் தொடங்க உள்ள நவராத்திரி காலத்தில் தமிழ் பாடசாலை மாணவர்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள பாடசாலை அதிபர்கள், கல்வி திணைக்கள பணிப்பாளர்கள், கல்வி அமைச்சின் செயலாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அகில இலங்கை இந்து மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தியாக தீபம் திலீபனின் நினைவு வவுனியாவில் அனுஷ்டிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் சிகிச்சை இயந்திர இறக்குமதி தாமதத்தால் சிரமம், கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டு என்றொரு செய்தியும் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக மறையும் மரபுரிமைகள் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கில் உள்ள பாடசாலைகளில் ஆளணி சீராக்கத்தை சரி செய்ய வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு ஆளுநர் பணிப்புரை என்றொரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சீன நாட்டவர் சடலமாக மீட்பு. சீன நாட்டவர் ஒருவர் தெஹிவலை பிரதேசத்தில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கட்டடம் ஒன்றுக்கு கீழிருந்தே அவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நபர் கட்டடத்தில் இருந்து கீழ் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இபிஎஃப் பிரச்சனைகள் சீராக்க நடமாடும் சேவை என்றொரு செய்தி. ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தொழிலாளர் திணைக்களம் செப்டம்பர் 22 முதல் 26 வரை விசேட நடமாடும் சேவை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தியாக தீபம் திலீபலின் 4ஆம் நாள் நினைவேந்தல் என்று நினைவேந்தல் தொடர்பான புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.